அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஎம் சார், அதாவது தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான அவர் பேசிய உரை நாம் கேட்டிருப்போம். அந்த உரையில் அவர் பேசியதை பார்த்தால் மிக பிம்பமாக நம்மெல்லாம் எங்கே வெளி தோற்றத்துக்கு வராமல் செய்தித்தாள்களை பார்க்காமல் இருப்பது போல் நினைத்து கொண்டிருக்கார் போல் இருக்கிறது. சிஎம் சார், முதலில் செய்தித்தாள்களையும் வண்ண தொலைக்காட்சிகளையும் பாருங்கள். நாட்டு மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இன்றைக்கு நாட்டில் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள், நாம் சொன்ன திட்டங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி வீட்டில் முதலில் நம் திட்டங்களை எல்லாம் எடுத்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். சிஎம் சார், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், ஆளும் கட்சியிலும் எங்கள் வாக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சியிலும் எங்கள் வாக்கு இருக்கிறது என்று சொன்னார். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன விளக்க வேண்டும் என்று எங்களுக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிறீர்கள், கூட்டணியினுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைப்பது போல நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்திட வேண்டும். எத்தனை முறை நீங்கள் ஆளுநர் இடத்துக்கு நடந்து சென்றீர்கள். சிஎம் பதவியில் உட்கார முடியாத நிலை உங்களுக்கு இருந்தது. நம் நாட்டில் ஜனநாயகம் காத்திட வேண்டும் என்பதற்காக கரம் கொடுத்தார்கள் திமுக கூட்டணி தோழர்கள். இன்றைக்கு நீங்கள் பேரம் பேசி கொண்டிருக்கிறீர்கள். அதை சபாநாயகர் கூட சொன்னார். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை என்றெல்லாம் பேசுகிறார். இதெல்லாம் ஒரு காலத்தின் கட்டாயம். மக்கள் 2026 பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.